பிரதமருடன் கலந்துரையாட சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை. கேப்பாப்புலவு மக்கள் விசனம். நாடாளுமன்றத்திற்குள் நுழைய ரணிலுக்கு அழைப்பு. ஜேவிபியின் அரசியல்வாதியால் அச்சுறுத்தப்பட்ட பொதுமகன். இன்னொரு வித்தியா உருவாக்கப்பட வேண்டுமா? அமைச்சர் எழுப்பிய அதிரடி கேள்வி. உணவு தவிர்ப்பில் ஈடுபட்ட முன்னாள் போராளி 3வது நாளாகவும் தொடர் போராட்டம். யாழில் அரசு அதிகாரியான கர்ப்பிணிக்கு நேர்ந்த துயரம், விடுக்கப்பட்ட உத்தரவு. தொடர்பென விரிவான செய்திகள். பிரதமருடன் கலந்துரையாட சந்தர்ப்பம் தருவதாக தெரிவித்து தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக கேப்பாப்புலவு மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு மக்கள் சந்திப்பிற்காக நேற்று விஜயம் மேற்கொண்ட பிரதமர் ஹரணி அமரசூரியவுடன் கலந்துரையாடுவதற்கும் தமது காணிகளை ராணுவம் ஆக்கிரமித்து வைத்துள்ளமை தொடர்பில் கலந்துரையாட இருந்ததாக அப்பகுதி மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன்படி கேப்பாப்புலவு பூர்வீக மக்களுக்கு கடற்றொழில் நீரியல் வளத்துறை அமைச்சரூடாக நேரம் ஒதுக்கி தருவதாக உத்தரவாதம் வழங்கப்பட்டிருந்தது. அதற்கமைவாக நேற்று 1 மணிக்கு வருகை தருமாறு பிரதமர் அவர்களோடு கலந்துரையாடுவதற்கு நேரம் தருவதாகவும் தெரிவிக்கப்பட்டதாக கேப்பாப்புலவு மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தாம் ஏற்கனவே தேர்தல் காலத்தில் புதுக்குடியிருப்புக்கு வருகை தந்த பிரதமரிடம் தமது காணி விடுவிப்பு தொடர்பில் மனுக்களை கையளித்ததாகவும் இது தொடர்பில் நேரடியாக கலந்துரையாடுவதற்கு நேற்றைய தினம் வருகை தந்த போதும் கலந்துரையாடலில் தமக்கு நேரம் வழங்கப்படவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எதிரணிகளை வழிநடத்துவதற்காக நாடாளுமன்றம் வருமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிரணி உறுப்பினர்களுடன் நடைபெற்ற சந்திப்பின் போதே மேற்படி கோரிக்கை ரணிலிடம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. எனினும் நாடாளுமன்றம் வருவதற்குரிய திட்டம் தன்னிடம் இல்லை என்றும் நாடாளுமன்றத்திற்கு வெளியில் அரசியல் பயணம் தொடரும் என்றும் ரணில் அறிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றம் வருவதாக இருந்தால் தேசிய பட்டியல் எம்பி பதவியை துறப்பதற்கு தயார் என ரவி கருணாநாயக்க மற்றும் ஃபைசர் முஸ்தபா ஆகியோர் அறிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜேவிபியின் அரசியல்வாதி ஒருவர் மாத்தளை எட்டவத்தையில் பொதுமகன் ஒருவரை அச்சுறுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் மாத்தளை நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரட்ன இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். எடவத்த உள்ளூராட்சி சபையின் முன்னாள் உறுப்பினர் WG மஞ்சுள பிரசாத் சமரசீர உட்பட ஜேவிபி உறுப்பினர்கள் குழுவே அமல் ரத்நாயக்க என்ற உள்ளூர்வாசியை அவரது வீட்டிற்கு சென்று மிரட்டியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அச்சுறுத்தல் சுமார் 22 நிமிடங்கள் நீடித்ததாகவும் சம்பவத்தின் காணொலி பொதுவில் பகிரப்பட்டுள்ளதாகவும் கவிரத்ன தெரிவித்துள்ளார். பொதுவில் சமூக ஊடகங்கள் மூலம் குடிமக்களுக்கு சுதந்திர கருத்து தெரிவிக்க உரிமை உண்டு. இந்நிலையில் உள்ளூராட்சி தேர்தல்களுக்கு முன்னதாக எதிர்க்கட்சி நடவடிக்கைகளை அடக்குவதற்கான அரசாங்க கட்சியினரின் முயற்சிகளை கண்டிப்பதாக கவிரத்ன தெரிவித்துள்ளார். நாட்டில் சரியான சட்ட நடவடிக்கை இல்லாமல் இன்னும் ஒரு வித்தியா உருவாக்கப்பட வேண்டுமா என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கடற்றொழிலாளர்களுக்கும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று பிற்பகல் புங்குடுதீவில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். வித்தியாவிற்கு நடந்த கொடூரம் போல எங்களது கண்களுக்கு தெரியாமல் நிறைய விடயங்கள் நடந்து கொண்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்றாலும் வெளியில் சொல்வதற்கான வாய்ப்பும் இல்லாமலாக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து முள்ளிவாய்க்கால் பகுதியில் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள முன்னாள் போராளி இன்று 4வது நாளாகவும் தனது போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார். உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற முன்னாள் போராளிக்கு பல்வேறு தரப்பினரும் தமது ஆதரவை வழங்கி வருகின்ற நிலையில் நேற்றைய தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆகிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் உள்ளிட்டவர்கள் அவரை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர். இந்நிலையில் குறித்த போராளியின் கொள்கைகளுடனும் தாம் உடன்பட்டு செல்வதாகவும் இவருடைய கோரிக்கைகள் அடங்கிய வகையிலே புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சிகள் தங்களால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அது சாதகமாக அமைகின்ற பட்சத்தில் நீங்கள் கேட்கின்ற கோரிக்கைகள் நிறைவேறும் எனவும்
குறித்த இருவரும் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் உடனடியாக இதனை செயல்படுத்த முடியாத காரணத்தினால் உங்களது உயிரை இழக்க நாங்கள் விரும்பவில்லை. ஆகவே எங்களது இந்த முயற்சிக்குரிய ஒரு கால அவகாசத்தை கொடுத்து தங்களுடைய போராட்டத்தை நிறைவு செய்யுமாறு கோரியிருந்தனர். இருப்பினும் தமிழரசு கட்சியினுடைய உறுதியான நிலைப்பாட்டை அறிவிக்காத நிலையில் 3 கட்சிகளையும் சேர்ந்த 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து வந்து குறித்த அரசியல் அமைப்பு விடயத்தில் தனது கோரிக்கைக்கேற்ற வகையிலே தாங்கள் விடயங்களை கையாளுவதாக உத்தரவாதம் தரப்படும் பட்சத்தில் தான் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தை கைவிடுவதாக குறித்த முன்னாள் போராளி அறிவித்துள்ளார். யாழில் உயிரிழந்த சாவகச்சேரி பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளரின் உடலை புதைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் தமிழினி சதீசன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் உயிரிழந்த பெண் 6 மாதங்கள் கர்ப்பிணியாக இருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 8/2/2025 அன்று தீயில் எரிந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவரிடம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்ட போது நுளம்பு திரியை பற்ற வைத்த பின்னர் தீக்குச்சியை தவறுதலாக அருகிலுள்ள மண்ணெண்ணெய் கொள்கலன் மீது போட்டதால் அதன் மூலம் ஏற்பட்ட தீ விபத்தில் தான் சிக்கியதாக வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இதையடுத்து தொடர்ச்சியாக 9 தினங்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அவர் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். அவரது சிசுவையேனும் உயிருடன் காப்பாற்றுவதற்கு வைத்தியர்கள் தீவிர சிகிச்சை மேற்கொண்டுள்ளனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி சிசுவுடன் அவர் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்ட நிலையில் சடலத்தை புதைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பான விசாரணையை ஷானி அபிசேகர உள்ளிட்ட புலனாய்வாளர்கள் குழுவிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி லசந்தவின் கொலை உள்ளிட்ட சர்ச்சைக்குரிய கொலைகள் தொடர்பான விசாரணைகள் பல்வேறு காரணங்களால் குற்றப்புலனாய்வு துறையின் விசாரணைகளிலிருந்து நீக்கப்பட்ட விசாரணை அதிகாரிகளின் கீழ் ஒப்படைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ரக்பி வீரர் வசிம் தாஜீதின் கொலை, கொழும்பை சுற்றியுள்ள 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போனமை, பாரத லக்ஷ்மன் பிரேமச்சந்திர கொலை, பத்திரிகையாளர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை மற்றும் ரத்து பஸ்வல துப்பாக்கி சூடு போன்ற விசாரணைகள் சானி அபிஷேகரவின் மேற்பார்வையின் கீழ் நடத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி முந்தைய அரசாங்கம் சானி அபிஷேகர உள்ளிட்ட அதிகாரிகளை விசாரணையிலிருந்து நீக்கி விசாரணை தொடராமல் தடுக்க நடவடிக்கை எடுத்ததாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. எனினும் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் தொடர்புடைய விசாரணையை தொடர இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. யாழ்ப்பாணம் வேலனை செட்டிப்புலம் பகுதியைச் சேர்ந்த சிறுவன் ஒருவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார். வேலனை செட்டிப்புலம் 1ஆம் வட்டாரத்தை சேர்ந்த 9 வயதுடைய சந்திரகாசன் கனிஷ்டன் என்ற சிறுவனே குறித்த அனர்த்தத்தில் சிக்கி நேற்று உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து உறவினர்கள் தெரிவிக்கையில் சம்பவம் இடம்பெற்ற போது எவரும் வீட்டில் இல்லை. குறிப்பாக நேற்று மாலை குறித்த சிறுவன் அயலில் உள்ள உறவினர் வீட்டிற்கு தாயார் சென்றிருந்த நிலையில் வீட்டில் தனிமையில் இருந்துள்ளார். இதன்போது தொலைக்காட்சி பார்ப்பதற்காக மின் இணைப்பை ஏற்படுத்த சிறுவன் முற்பட்ட வேளை குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக நம்பப்படுகிறது. வீட்டிற்கு உறவினர்கள் வந்தபோது சம்பவத்தை அவதானித்து சிறுவனை சிகிச்சைக்காக வேலனை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனாலும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே சிறுவன் உயிரிழந்துள்ளார் என வைத்தியசாலை தகவல்கள் கூறுகின்றன. இதே நேரம் சிறுவனின் உடல் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் ஊர்காவற்றுறை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது.